அங்கே நின்று கேட் அந்த வெளியே இருந்துச்சு, வாசலில் இருந்து வச்சு தாலி கட்டணும். யாருமே இல்லை. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, கட்டின துணியால் தான் அமிச்சாங்க. போட்டிருந்த ஒரு சைன் ஒன்று போட்டிருந்தா அதுவும் கழட்டிட்டு வெறும் பிறந்தோ எப்படி இருந்தாலும் அதேமாதிரி வெறும் இதில் தான் அமிச்சாங்க. நான் மாதம் என் பசங்களுக்கு காலேஜ் சேர்க்கணுமே, ஃபீஸ் கட்டணுமே சொல்லிட்டு நான் மாதம் ஒரு 2,500 3,000 மாதம் கொடுத்துருந்தோம். பசங்க ஃபீஸ் கேட்க இருக்கட்டும், காலேஜ் சேர்க்கும்போது தேவைப்படும், இருந்த வேலைக்கு சொல்லிட்டு நீ போட்டு பேங்க்கில் போட்டு வச்சுக்கோ அடிச்சு நான் கொடுத்து 3 வருஷமாக கொடுத்துருந்தோம். யாருக்கு? ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருந்துச்சு, பேங்க்கில் போட்டதுக்காக, பசங்க படிப்புக்காக. அது இல்லாமல் ஒரு நகை இல்லாமல் வந்தா எல்லா நகையும் நான் வாங்கி கொடுத்தேன். இவளுக்கு 7.5 சவரம் கிட்ட கழுத்தில் போட்டுக்க தாலி செய்யணும், அது 2 சவரம். என் பையனுக்கு காலேஜ் போகணும், சைன் வேணும்னு சொல்லிட்டு 3 சைன் என் ஒய்ஃபுக்கு ஒரு சைனு, இவனுக்கு ஒரு சைனு, இன்னொரு சைன், 3 சைனு அதுவும் வாங்கி வச்சிடும். மோதிரம் இது எல்லாமே நான் சீட்டுகளில் வச்சு மாதம் 1,500 2,000 சீட்டு கட்டி ஒரு பொருளைகளுக்கு வாங்கி கொடுத்தோம். அவங்க படிச்சிருக்காங்க? அவங்க படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் எல்லாம் எழுதுவாங்க, எல்லாம் தெரியும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் ஒரு 7வது அவ்வளோதான் படிச்சிருக்கேன். எனக்கு படிப்பு அவ்வளோ வரல சொல்லிட்டு நான் நின்றுட்டேன்.